கைஸ், நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே நிறைய கோல்ஸ் பிளான் பண்ணியிருப்போம். நம்ம பிளான் பண்ண மாதிரி ஒரு சில கோல்ஸை ஈஸியாக முடிச்சிருந்துருப்போம். ஆனால் ஒரு சில கோல்ஸை முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்போம். இது பரவாயில்ல. ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம கோலை செட் பண்ணுறதுக்கே யோசிச்சிருப்போம். ஏன்னா அது ரொம்ப பெரிய கோல் மாதிரி தெரியும். அதை முடிக்கிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இல்லாத மாதிரி இருக்கும். ரியலிஸ்டிக் கோல் எதாக இருந்தாலுமே அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதில் ஒரு வழியை தான் நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன கதையில் பார்க்க போகிறோம். சரி, உங்கள் கோல் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதைக்கு போகலாம். ஒரு குளம் இருந்துச்சு. அங்கே நிறைய தாமரை இருந்துச்சு. அங்கே ஒரு வயசான மீனும் ஒரு குட்டி ஆமையும் இருந்துச்சு. அந்த குட்டி ஆமை ஒரு நாள் ரொம்பவே சோகமாக இருந்துச்சு. அதை பார்த்த மீன் கேட்டுச்சு, ஏன் நீ இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு. அதுக்கு அந்த ஆமை சொல்லுச்சு, நான் இந்த குளத்தை சுற்றி வரணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் முடியல. நான் எப்போ முயற்சி பண்ணாலும் என்னால் கொஞ்சம் தூரம் தான் போக முடியுது. எனக்கு இந்த குளத்தை சுற்றி வரக்கு பலம் இல்லைன்னு நினைக்கும் போது என்னால் இந்த குளத்தை சுற்றி வர முடியாதுன்னு நினச்சி வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுச்சு. இதை கேட்ட அந்த மீன் சொல்லுச்சு, சரி, நான் இந்த குளத்தை சுற்றி வரேன். நான் உனக்கு ஒரு வழி சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லுச்சு. சரின்னு இந்த ஆமை கேட்டுச்சு. அந்த மீன் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த குளத்தை சுற்றி 30 தாமரை இருக்கு. நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாமரையை பார்த்துட்டு கடைசி நாள் இந்த 30 தாமரையில் எது அழகான தாமரைன்னு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டுச்சு. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தாமரையை தான் நீ பார்க்கணும். நீ முதல் தாமரை இங்கேருந்து பார்த்தா பக்கமாக தெரியுது பாரு, அதுதான். ரெண்டாவது தாமரை நீ பார்க்கணுன்னா நீ இங்கேருந்து முதல் தாமரை கிட்ட போனீங்கன்னா தான் உனக்கு ரெண்டாவது தாமரை தெரியும் அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்டுட்டு இந்த ஆமையும் அதுக்கு ஒத்துக்குச்சு. அடுத்த நாள்லேருந்து இந்த ஆமையும் ஒவ்வொரு தாமரையாக போய் பார்த்துட்டு வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே நாட்களும் ஓடிச்சு. நாட்கள் 1, 2, 3 போக போக இந்த ஆமைக்கு தெரியாமலே இதோட பலமும் கூடிட்டே வந்துச்சு. இப்படியே நாட்கள் 30 ஆச்சு. 30வது நாள் அந்த ஆமை அந்த மீனை பார்க்க வந்துச்சு. மீனை பார்த்து குழப்பத்தோட சொல்லுச்சு, நான் இந்த 30 தாமரைகளையும் பார்த்துட்டேன். இந்த 30மே அழகாத்தானே இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. சிரிச்சுக்கிட்டே அந்த மீன் என்ன சொல்லுச்சுன்னா, பரவாயில்லையே, நீ இந்த குளத்தை சுற்றி 30 அழகான தாமரையும் ரசிச்சிட்டேன்னு. அப்போதான் அந்த ஆமை உணர்ந்துச்சு, அதுக்கு இந்த குளத்தை சுற்றி வரக்குண்டான பலமும் கிடச்சிருச்சு. இப்போ எப்போ நினச்சாலுமே இந்த குளத்தை சுற்றி வர முடியுங்கிற நம்பிக்கையும் வந்துருச்சு அப்படின்னு. இதே மாதிரி தான் நம்ம கோல்ஸும் எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே அதை சின்ன சின்ன டாஸ்காக ஸ்ப்ளிட் பண்ணி சரியான சீக்வன்ஸில் வச்சு அதை நீங்கள் ரெகுலர் இன்டர்வல்ஸ் கொடுத்து கன்சிஸ்டண்ட்டாக அச்சீவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு டாஸ்கையுமே கன்சிஸ்டண்ட்டாக முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நாள் உங்கள் கோல் அச்சீவ் பண்ணிடலாம். நிலாவில் காலடி எடுத்து வச்சவங்க கூட இப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. நிலாவில் காலடி எடுத்து வச்சுருக்கணும்னா நம்ம ராக்கெட்டில் போயிருக்கணும். ராக்கெட்டில் போகணுன்னா அஸ்ட்ரானட்டாக ஆகிருக்கணும். அஸ்ட்ரானட்டாக ஆகியிருந்துருக்கணும்னா அதுக்கு தேவையான படிப்பு படிச்சுருந்துருக்கணும். அதுக்கு தேவையான படிப்பு படிச்சுருந்துருக்கணும்னா ஸ்கூலில் நல்ல கிரேட்ஸ் வாங்கியிருக்கணும். ஸ்கூலில் நல்ல கிரேட்ஸ் வாங்கியிருக்கணும்னா ஸ்கூலுக்கு ஒழுங்காக போயிருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பெரிய கோல் அச்சீவ் பண்ணணும்னா அதை சின்ன சின்ன டாஸ்காக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த சின்ன சின்ன டாஸ்க்கை ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொன்றா கரெக்டான சீக்வன்ஸில் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் பெரிய கோல் அச்சீவ் ஆகிடும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கோல் என்னென்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். See you, take care.